ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்க சேமிப்பு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன தங்க சேமிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சைடில் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தங்க சேமிப்பு வந்து இப்போது நான் ஜனவரிக்கான சேமிப்பு வந்து டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரி மந்த் வரைக்கும் 3 மாதம் ஒரு அரை பவுன் காயின் எடுத்து அதை வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த 3 மாதம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபெப்ரவரி மாதமே வந்து எனக்கு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து கிரெடிட் கார்டில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபெப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.5 கிராம் பக்கம் வந்து கோல்டு இதுதான் வந்து போட்டிருந்தேன். ஸோ தங்க நகை சீட்டு தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து இப்போ ஃபெப்ரவரி மந்த்து 11 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ் கிட்ட 12 மந்த்ஸு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து கட்டினா கேட்டிங்கன்னா, இந்த 1ஆம் தேதி லாஸ்ட் 1ஆம் தேதி கட்டினேன் இல்லையா. ஸோ எவ்ரி மந்த் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 25 தேதி வரைக்கும் நம்ம வந்து கட்டலாம். ஸோ இப்போ போர்க்கால சூழ்நிலையாக இருக்கிறதுனால ஸோ 1ஆம் தேதி எனக்கு இன்னும் இன்றைக்கி வந்து 5 தேதி ஆகுதா. அதனால் எனக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்போ வந்து குறையுதோ அந்த டைமில் போயிட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து பண்ணிக்குவேன். ஸோ இதான் வந்து என்னோடய கிளியர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு காயின் வந்து டிஜிகோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மேபி வந்து மார்ச்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா வந்து ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப ஹைக்காக வந்து போயிட்டுருக்கிறதுனால ஸோ டிஜிகோல்ட்லாம் வந்து நான் எதுவுமே வந்து பண்ணலை, அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து காசு கம்மியாகட்டும் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டு கூட பண்ணலாமா வேண்டாமான்றது தெரியல. இப்போ வந்து ஆல்ரெடி நான் காயின் எடுத்து அதை வந்து கிரெடிட் கார்டு மூலியமாக வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தங்க நகை சீட்டு வந்து போட்டிருக்கேன். டிஜிகோல்டுக்கும் வந்து பிளானிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஐடியாஸில் தான் வந்து இந்த வருஷத்துக்கான பிளானை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எவ்ரி 4 மந்த்ஸுன்ட்டு நான் 4 × 3 12 மந்த்ஸுக்கு வந்து பிளான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் இல்லைனா 3 × 4 3 மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸும் 1 கிராமுக்காச்சும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 5000 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்கள் பிளான் என்ன அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய பிளான் வந்து 4 × 3 தான். ஸோ 4 மாதத்துக்கு வந்து ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோல்டு வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த 3மே வந்து வேறு பிளான்ஸ் தான், சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளான் என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 பிளான்ஸுமே நம்மளுக்கு வேறு பிளான் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே பிளானில் வந்து இப்போ நான் வந்து கோல்டு காயினாக வந்து அக்குமுலேட் பண்ணிட்டேன். ஸோ டிசம்பர்லேயே வந்து அக்குமுலேட் பண்ணதுனால அப்போ வந்து கோல்டு ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் மந்த்து நான் போட்டதுனால அதோட கிராம் வெயிட்டுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பண்ண போகுது ஃப்யூச்சருக்கு வந்து அதுவுமே வந்து அது ஒரு பிளான் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளான்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரே ஸ்கீமில் வந்து போடக்கூடாது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 4 மந்த்ஸ் ஒன்ஸு நம்மளுக்கு அப்ளிகபிளாக வந்து இருக்கும், சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறேன், 3 மந்த்ஸ் ஒன்ஸு இல்லைனா 4 மந்த்ஸ் ஒன்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியடும் நம்மளுக்கு ஃபினான்ஸும் வந்து ஒரே டைமில் போய் எல்லா இடத்துலையும் போய் பல்க் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவுமே இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நம்மளுக்குமே வந்து ஒன்று முடிஞ்சிட்டு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சேஃபர் சைடாக வந்து தோணும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போயிட்டுருக்குது. இந்த மாதிரி போர்க்காலகட்டத்தில் நம்ம சேமிப்புகளை வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.